ஹாய் மக்கள்ஸ், தொட்டாசி நீங்கள் எப்படி நம்ம தொட்டோனே சுருங்கிக்கும்ல, அதே மாதிரி நம்ம தொட்டோனே உடஞ்சிடுற ஒரு சூப்பரான தொட்டாசி நீங்கள் முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த முறுக்கு இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு பண்ணிடலாம். அதுக்கு ஒரு வானலில் 1 கப் தண்ணி, அப்புறம் 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்கிறப்ப 1 கப் ரவையை சேர்த்து தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. அதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அது கூடவே 1 கப் பச்சரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில், 1 கப் வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அப்புறம் இடியாப்ப உலக்கில் இந்த மாதிரி ஹோல் உடைய அச்சு எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க மாவு எல்லாத்தையும் ஆட் பண்ணி புழிஞ்சிங்கன்னா ரொம்ப அழகாக வர ஆரம்பிக்கும். நான் இன்றைக்கி ஸ்ட்ரைட்டாக கரண்டியில் புழிஞ்சு அப்படியே ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் கண்டிப்பாக மீடியமுக்கு கொஞ்சம் அதிகமான ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போ பாருங்கள், ஆயிலில் போட்ட முறுக்கில் உள்ள பபிள்ஸ்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம் அப்படியே எடுத்துடுங்க. இப்போ பாருங்கள், நான் இதை தொட்டுறேன், எப்படி உடையுதுன்னு மட்டும் பாருங்கள். எவ்வளோ அழகாக உடஞ்சிச்சு பார்த்தீங்களா? நீங்கள் என்னைக்காச்சும் இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த முறுக்கு ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும், செம்ம க்ரன்ச்சியாகவும் இருக்கும். இதை மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மக்களே. பாய்.